வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திமுக மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா. கருணாநிதியின் ஓரிரவு மனமாற்றம் குறித்து சிதம்பரம் கேள்வி. இலங்கை விவகாரத்தால் முடங்கியது பார்லிமென்ட். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையின் காட்டுமிராண்டி தாக்குதல் குறித்து பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம். அமெரிக்க தீர்மானத்தில் நீர்த்து போகும் திருத்தங்களுக்கு கடும் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் வலுக்கும் போராட்டங்கள். விரிவான செய்திகள். மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஜனாதிபதியிடம் திமுக கடிதம் அளித்ததை தொடர்ந்து அக்கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் 5 பேரும் பிரதமரிடம் ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். இலங்கை தமிழர் பிரச்சினையில் மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் மத்திய அரசிலிருந்தும் திமுக விலகுவதாக அக்கட்சித் தலைவர் கருணாநிதி செவ்வாயன்று அறிவித்தார். அன்றிரவே ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை திமுக எம்பிக்கள் சந்தித்தனர். அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்வதாக திமுக தலைவரின் கடிதத்தை எம்பிக்கள் கொடுத்தனர். திமுகவின் விலகல் அறிவிப்பை தொடர்ந்து இப்பிரச்சினை குறித்து தொடர் ஆலோசனை மேற்கொண்டு வந்த நிலையில் ஜனாதிபதியிடம் ஆதரவு வாபஸ் கடிதத்தை திமுக எம்பிக்கள் அளித்தது காங்கிரஸ் மேலிடத்தை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் திமுகவைச் சேர்ந்த நிதித்துறை இணையமைச்சர் எஸ். பழனி மாணிக்கம், சுகாதாரத்துறை இணையமைச்சர் காந்தி செல்வன், தொழில்துறை இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் புதன்கிழமை பகல் 12:30 மணியளவில் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். அதைத் தொடர்ந்து அரை மணி நேரத்தில் உரத்துறை அமைச்சர் அழகிரி, சமூக நீதித்துறை இணையமைச்சர் நெப்போலியன் ஆகியோரும் பிரதமரை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திமுகவின் 18 எம்பிக்கள் வாபஸ் பெற்றதால் 540 எம்பிக்களை கொண்ட லோக்சபாவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பலம் 224ஆக குறைந்துள்ளது. இதில் காங்கிரசுக்கு மட்டும் 203 எம்பிக்கள் உள்ளனர். மெஜாரிட்டிக்கு 271 எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், மதச்சார்பற்ற ஜனதா தளம் மற்றும் சுயேட்சைகள் என 67 எம்பிக்கள் வெளியிலிருந்து ஆதரிப்பதால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் எம்பிக்களின் எண்ணிக்கை 291ஆக உள்ளது. கருணாநிதி முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து அரசு ஆலோசித்து வந்த நிலையில் திமுக தனது நிலைப்பாட்டை ஓரிரவில் உடனுக்குடன் மாற்றிக்கொண்டு அரசுக்கு ஆதரவை வாபஸ் பெற்றது ஏன் என்று தெரியவில்லை என்று சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிலிருந்து திமுக விலகல், மத்திய அரசின் பலம் குறித்து மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், கமல்நாத், மனிஷ் திவாரி ஆகியோர் டெல்லியில் பேட்டி அளித்தனர். அப்போது சிதம்பரம் கூறுகையில், சென்னையில் 18ஆம் தேதி இரவு திமுக தலைவர் கருணாநிதியை அமைச்சர்கள் அந்தோணி, குலாம் நபி ஆசாத்துடன் தான் சந்தித்து பேசியதை குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமை குழுவில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தில் இந்தியா சார்பில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும், இலங்கைக்கு எதிராக பார்லிமென்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து மறுநாள் காலை முதலே ஆலோசனைகள் துவங்கிய நிலையில் ஓரிரவுக்குள் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அரசிலிருந்து திமுக விலகுவதாக 19ஆம் தேதி காலை அறிவித்தது ஏன் என்று சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். நேற்றிரவு பிரதமர் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டதாக கடிதம் கொடுத்ததாக செய்தி வந்தது. 18ஆம் தேதி இரவுக்கும் 19ஆம் தேதி காலைக்கும் இடையே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏன் மாற்றிக்கொண்டது என்பது எங்களுக்கு தெரியாது. அதேபோல நேற்று காலைக்கும் நேற்று இரவுக்கும் இடையே தங்கள் நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மாற்றிக்கொண்டது என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஐநா மனித உரிமை குழு தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வருவதிலும் பார்லிமென்டில் தீர்மானம் கொண்டு வருவதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும் சிதம்பரம் கூறினார். திருத்தங்கள் கொண்டு வருவது குறித்து ஐநாவின் இந்திய பிரதிநிதிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், பார்லிமென்டில் தீர்மானம் கொண்டு வருவதில் கட்சிகளிடையே இருவேறு கருத்துகள் நிலவுவதால் அது குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். அரசை பொறுத்தவரையில் 2 விஷயங்களிலே தெளிவாக இருக்கிறோம். ஒன்று, மனித உரிமை கழகத்திலே அந்த தீர்மானத்திலே உரிய திருத்தங்களை கொண்டு வருவது, அது முதல் விஷயம். இரண்டாவது, நாடாளுமன்றத்திலே உள்ள அனைத்து கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை ஆராய்வது. இந்த 2 விஷயங்களிலே அரசு தெளிவாக உறுதியாக இருக்கிறது. பார்லிமென்டின் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் கூறுகையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வலுவில்லாமல் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதை நிராகரித்தார். அரசு ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதாகவும், திமுக விலகியதால் அரசின் நற்பெயருக்கு இழுக்கு ஏற்படவில்லை என்றும் கமல்நாத் கூறினார். I want to reiterate, the government is neither lame, neither the government duck. We are not a lame duck government.
we are absolutely stable, and if there is any test, the test is on the floor of the House. No political party has come out, challenged the majority of this government. That is very clear. So I want to reiterate that we are a stable government, and we'll continue with the work we have been doing, continue with all the policy decisions we've been taking, and which we have to take. தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது இலங்கை போர் நடந்ததாகவும் அப்போதைய திமுகவின் நிலை குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு கருத்து கூற சிதம்பரம் மறுத்துவிட்டார். திமுகவின் கோரிக்கை மட்டுமின்றி இலங்கை பிரச்சினையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதமும் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். இலங்கை தமிழர் பிரச்சினையை எழுப்பி தமிழக எம்பிக்கள் கோஷங்களை முழங்கியதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. புதன்கிழமை அன்று லோக்சபா கூடியதும் முன்னாள் எம்பி நரேஷ்குமார் பாலியின் மறைவுக்கு சபாநாயகர் மீராகுமார் இரங்கல் அறிக்கை வாசித்தார். அதையடுத்து திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், மனித உரிமை மீறல்களை கண்டித்து கோஷமிட்டனர். Of the UPA government. It is a way of ensuring that every child in our country will be guaranteed admission into schools. சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங்கை பயங்கரவாதிகளுடன் தொடர்பிருப்பதாக கூறிய உருக்குத்துறை அமைச்சர் பேனி பிரசாத் வர்மாவை அமைச்சரவையிலிருந்து நீக்க கோரி சமாஜ்வாடி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் முதலில் 12 மணி வரை சபாநாயகர் மீராகுமார் சபையை ஒத்திவைத்தார். பகல் 12 மணிக்கு சபை கூடிய போதும் இப்பிரச்சினைகளால் அமைதியற்ற சூழலே நிலவியது. இதனால் சபை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் ரத்னாகிரி விபத்தில் 37 பேர் பலியானதற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்ட உடனேயே இலங்கை தமிழர்களுக்கு நீதி வழங்க கோரி தமிழக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியில் உட்கார்ந்து கொண்டு நீதி கேட்டு கோஷமிட்டனர். மற்றொரு புறம் பேனி பிரசாத் வர்மாவை நீக்க கோரி சமாஜ்வாடி கட்சியினரும் அமளியில் ஈடுபட்டனர். அமைதி ஏற்படுத்த சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி முயன்றும் பலனில்லாமல் போனதால் பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. சபை மீண்டும் கூடிய போதும் அமளியே நீடித்ததால் மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை பிரச்சினையில் அமெரிக்காவின் தீர்மானம் நீர்த்துப்போகச் செய்ததை கண்டித்து மெரினாவில் மனித சங்கிலி, ராஜ்பவன் முற்றுகை, ஆர்ப்பாட்டம் போன்ற போராட்டங்களால் சென்னை ஸ்தம்பித்தது. இலங்கைக்கு எதிராக சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்தில் வியாழக்கிழமை அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருகிறது. இந்த தீர்மானத்தை திருத்தங்களுடன் இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தியும் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இதற்காக பல்வேறு மாணவ அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் தங்கள் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் தீவிரப்படுத்தினர். சென்னை கல்லூரி சாலையில் பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் நடந்த போராட்டத்தின் போது வெளியுறவு அமைச்சக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து ஊர்வலமாக சென்ற ராஜ்பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்திய அரசு இந்த தீர்மானத்தை திருத்தங்களோடு ஆதரிக்க வேண்டும். ஐநா சபை இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும். அந்த இலங்கை தமிழ் மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்தி அந்த தமிழ் மக்களுடைய உரிமையை அவர்களே நிர்ணயம் செய்ய வேண்டும். பல்வேறு அமைப்பினர் மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் பொதுமக்களும் போராட்டத்துக்கு ஆதரவாக களத்தில் குதித்துள்ளனர். அமெரிக்காவின் தீர்மானம் நீர்த்து போனதாக கண்டித்து தமிழகம் முழுவதும் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். ஏன்னா நாளைக்கு ஐநா மன்றம் தீர்ப்பை எங்களோட கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றணும்ன்றதுக்காக நாங்க இந்த தொடர்புழுக்க போராட்டத்தை நாங்க தொடங்கியிருக்கோம். எங்களுக்கான முடிவை நாங்கள் நாளைக்கு தெரியல அப்படின்னா மாணவர்களோட போராட்டம் இதை விட இன்னும் தீவிரமா இருக்கும் அப்படின்றத நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிறோம். கோவையில் இலங்கைக்கு எதிராக போராட்டம் நடத்திய பள்ளி மாணவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். தஞ்சை அருகே உள்ள செங்கிப்பட்டி கிராம மக்கள் இலங்கை அதிபரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராஜபக்சேவின் உருவ பொம்மையை பாடை கட்டி ஊர்வலமாக கிராம மக்கள் எடுத்து வந்தனர். பின்னர் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் மற்றும் ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து இலங்கைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர்.
அரசியலை முறியடிப்போம். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் சாலை மறியல், ரயில் மறியல் போன்ற போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். இலங்கைக்கு எதிரான போராட்டம் மாணவர்களில் துவங்கி பல்வேறு அமைப்பின் ஆதரவுடன் பரவி தற்போது பொதுமக்கள் தரப்பிலும் ஆதரவு பெற்று வருகிறது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதையும் கைது செய்வதையும் தடுக்க மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் செவ்வாய்க்கிழமை 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் அவர்களை மடக்கிய இலங்கை கடற்படையினர் இரும்பு குழாய்களை கொண்டு தாக்கினர். இதேபோன்று புதன்கிழமை காலை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் ஒரு படகில் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதில் 4 மீனவர்கள் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு புதனன்று ஒரு அவசர கடிதம் அனுப்பினார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினரின் தொடர்ந்த கொலைவெறி தாக்குதலுக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் இந்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரஜைகளான அப்பாவி தமிழ் மீனவர்கள் மீது தற்போது கத்தி, இரும்பு கம்பிகளால் நடத்தியுள்ள இலங்கை கடற்படையினரின் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் தொடர்வதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா ஏற்கனவே 19 ராமேஸ்வரம் மீனவர்கள் நீதிமன்ற காவலில் 1 வாரமாக இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான கொலைவெறி தாக்குதல் மற்றும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க இந்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். சில்லறை வணிகத்தில் அந்நிய நிறுவனங்களை அனுமதிக்க மறுத்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. வணிகர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் விக்கிரமராஜா, வரும் மே மாதம் 5ஆம் தேதி சென்னையில் இந்திய வணிகர் பாதுகாப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக கூறினார். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கக்கூடாது என்ற தீர்மானத்தை வரும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். சில்லறை வணிகத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடுகளை அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியோடு தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் கூட தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே அதை எழுத்துப்பூர்வமாக சட்ட ரீதியாக அது சட்டப்படி அமல்படுத்த மாட்டோம் என்று கொள்கை ரீதியாக நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்யாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்த இருப்பதாகவும் விக்கிரமராஜா குறிப்பிட்டார். மாநிலங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் பஞ்சாப், ஹரியானா வீரர்கள் அடிதடியில் ஈடுபட்டது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் உள்ள ராணுவ மைதானத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான கபடி போட்டி நடந்தது. இறுதிப் போட்டியில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா அணிகள் மோதின. ஆட்டத்தின் இடையே இரு அணி வீரர்களும் பாயிண்ட்களை எடுக்க முனைப்புடன் செயல்பட்டனர். அப்போது இரு வீரர்களுக்கிடையே அடிதடி ஏற்பட்டது. இருவரும் களத்திலேயே அடித்துக் கொண்டனர். இதை சற்றும் எதிர்பாராத ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே நடுவர் தலையிட்டு வீரர்களை சமாதானம் செய்தார். இதன் காரணமாக சிறிது நேரம் ஆட்டம் தடைப்பட்டது. அடிதடியில் ஈடுபட்ட வீரர்களுக்கு ஓய்வளிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஆட்டம் தொடர்ந்தது. அதில் ஹரியானா அணி அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. அந்த அணிக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று 1 சவரனுக்கு ஒரே நாளில் 112 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,480 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,810 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 58 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,530 ரூபாயாக இருந்தது. ரயில் மோதி யானைகள் பலியாவதை தடுக்க கிருஷ்ணகிரி ரயில் தண்டவாள பகுதிகளில் தகவல் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன.
வனப்பகுதி அடர்ந்து காணப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யானைகள் அதிகமாக உள்ளன. உணவு மற்றும் குடிநீர் தேவைக்காக யானைகள் அடிக்கடி இடம்பெயர்கின்றன. அப்போது தண்டவாள பகுதிகளில் ரயில் மோதி யானைகள் பலியாவது தொடர்கதையாகி வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் ஊடேதுர்க்கம் காட்டிலிருந்து ரயில் தண்டவாளத்தை கடந்த 2 யானைகள் ரயிலில் அடிபட்டு பலியாயின. அடிக்கடி ஏற்படும் இதுபோன்ற விபத்துகளால் யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதோடு ரயில் பயணிகளும் பீதியடைகின்றனர். இந்நிலையில் யானைகளை பாதுகாக்க ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. யானைகள் கடக்கும் பகுதிகளில் ரயிலின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளதோடு இரவு நேரங்களிலும் கண்களுக்கு தெரியும் வகையில் தகவல் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ரயில்வே நிர்வாகத்தின் இந்நடவடிக்கையை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருந்துச்சு. இந்த விபத்தை நடந்ததுனால திருப்பி இன்னொரு ட்ரெயின் வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி 2 யானை செத்துருச்சு. ஜனங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எது பண்ணி முயற்சி பண்ணீங்க. இப்போ வர ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு. யானைகள் ரயிலில் அடிபட்டு பலியாகும் சம்பவத்தை கட்டுப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.